ஒரு மாத தாவேக ஆட்சி நிறைவு பெறுகிறது. ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனை கடந்திருக்கிறது. இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது ஒரு யுகம் போல கழிந்திருக்கிறது. நிறைய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள், கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத விஷயங்கள், அதன் விளைவாக எதிர்விளைவுகள், நிறைய மாற்றங்கள், அதன் விளைவாக செயின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு இன்னமும் கூட எவால்விங். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட பெருங்கட்சிகளை வீழ்த்தி 2 திராவிட பெருங்கட்சிகளையும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்த்தி தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டணி மந்திரி சபையை உருவாக்கி ஒரு மாதம் ஆகிறது. இந்த ஒரு மாதத்தில் அவங்களுடைய ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். சாதித்தது என்ன, சறுக்கியது எங்கே, முக்கியமான சவால்கள் என்ன, இவையெல்லாம் நம்ம அலசுவோம், பேசுவோம். நம்முடைய திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் இணைகிறார். போன மாதம்னா திமுக கூட்டணி, இந்த மாதம் தாவேகா கூட்டணி, ஆளும் கூட்டணி மந்திரி சபையிலலாம் இடம்பெற்றிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்துட்டுருக்கு பாருங்கள். திரு ஜவஹர் அலி போன மாதம் அதிமுகவில் இருந்தார், இந்த முறை தமிழக வெற்றி கழகம் வாழ்கன்னு அமர்ந்திருக்கிறாரு. ராஜா தமிழ்மாறன் திமுகவில் தான் இருக்கிறார் இல்லையா? மேலும் விருந்தர்கள் இணையறாங்க, எல்லாரையும் வரவேற்போம். ஸோ எல்லாத்தையும் கேட்கலான்னு நினைக்கிறேன். சுருக்கமாக ஒரு 30 வினாடிகளுக்குள்ளே சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆட்சியோடைய ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ், ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறீங்க, எதிர்க்கிறவங்களும் இருக்கிறீங்க, அப்ஜெக்டிவாக இருக்க பார்ப்போமே. எல்லாத்துலேயும் நிறைய குறைகள் இருக்கும். ஸோ கூட்டணியில் இருக்கிறவங்க குறையும் சொல்லுங்கள், நிறையும் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் தான். ஸ்டார்டிங் வித் யூ சார். இன்று இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்திருக்கிறார். தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, மத வெறி எதிர்ப்பு, சாதி வெறி எதிர்ப்பு, சமூக நீதி என பல திரைப்படங்களை உருவாக்கியவர். இந்த நேரத்தில் அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம் அவருடைய குடும்பத்தினருக்கு. இன்று புதிய ஆட்சி மக்களுடைய ஏகோபித்த எண்ணத்தின்படி வந்திருக்கிறது. மற்ற முக்கிய கட்சிகளுக்கு பின்தங்கினார்கள், அவர்கள் முந்தி வந்துட்டாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் அவர் சொன்ன காரியங்களில் ஒவ்வொரு காரியமாக செஞ்சுட்டு வர்றாரு. அதில் உங்களுக்கு முதல்ல 100 யூனிட் என்பதை நாங்கள் 200 யூனிட் ஆக்குறோம்னு சொன்னார். பஸ் போக்குவரத்து, மகளிர் பஸ் போக்குவரத்தை அவர் நகரங்கள்லேருந்து கிராமங்கள் வரையும் போகலாங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. அது மட்டுமல்லாமல் மகளிர் உதவித்தொகையை ஏற்கனவே அரசு கொடுத்ததை நான் அப்படியே கொடுத்தேன்றார். அதுக்குள்ளே முன்னாள் முதல்வர் பாராட்டினார். அப்படி பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கி அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. மொழி கொள்கையாக இருக்கட்டும், மொழி விஷயத்தில் நாங்கள் இருமொழி கொள்கை தாங்கிறாங்க. அதே மாதிரி பிஎம்சி ஸ்கூல் விஷயத்தில் நாங்கள் எதிராக இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்களில் தேர்வு குறைஞ்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி எல்லா மாவட்டங்கள்லையும் அதிகமான தேர்வு, அது கல்வித்துறை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த அஞ்சம் லாவணியம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடபிள்யூடி கான்ட்ராக்டு, அதில் எது இருக்கோ அதில் தவறான இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இனிமேல் கட்டிடத்தினுடைய முதலாளிகள் அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் நீங்கள் எந்த விதமான அப்ரூவலுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை, கட்சிக்கு பணம் கொடுக்கலன்ட்டாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்டர்களை கூப்பிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த 30% 40% கொடுக்கறது வேண்டியதில்லை எங்களுக்கு, நீங்கள் அந்த 30-40% சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 700 கோடி 30-40% முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு துணை போயிருந்தீங்க இல்லையா? வேடிக்கை பார்க்குறது வேறுங்க, அவங்க செய்கிறது. நாங்கள் வேறு கட்சி, அவங்க வேறு கட்சி. ஆட்சியில் அவங்க இருந்தாங்க, எங்களை ஆட்சியில் நாங்கள் துணை போகல. இப்போ நீங்கள் எங்களை கேட்கலாம், தாவேகாவோட இருக்கீங்க என்னன்னு கேட்கலாம். அப்போ கூட 2 மந்திரி சபையில் அங்கே இருக்கும். அதே மாதிரி ஒரு சாலை அதாவது நம்முடைய திருவாமியூரில் இருந்து உத்தண்டி வரை 2700 கோடிக்கு அந்த சாலைக்கு இது கொடுத்துருக்காங்க, டெண்டர். இல்லை, இது 700 கோடி அதிகமாக இருக்குது, குறைச்சி கொடுக்கணும்னு அந்த டெண்டரை நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படி மக்களுடைய வரிப்பணம் வீணாகக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. போய் நிதியமைச்சரை போய் சந்தித்தாங்க. இன்றைக்கி ஒரு 1000 கோடியும் ஒரு 4200 கோடியும் வந்திருக்கு. அந்த மாதிரி பிரதமரை சந்திச்சிருக்காங்க. விமான நிலையம் ஹொசூரில் வேணும்னு கேட்டிருக்காங்க. மெட்ரோ 2 மெட்ரோவையும் நீங்கள் அவசியம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் மோதல் போக்கும் கூட வைக்கல, எங்களுக்கு தமிழக மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி நாங்கள் அது வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு நிதி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யுங்கன்னு இருக்காங்க. இப்படி பல்வேறு வகையிலும் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கார்கள். இன்றைக்கு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அது அதிகாரப்பூர்வமாக பதவி அவங்களையும் பார்த்துட்டு, கடந்த முறை எல்லாரும் என்ன சொன்னாங்க, காங்கிரஸோட ஏதோ வேண்டா வெறுப்பாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் முதல் எங்களுக்கு வரக்கூடிய எம்பி சீட்டையே காங்கிரஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது கொடுத்து. அது எப்படி சார்? போன மாதம் திமுக கிட்ட வாங்கினீங்க, இந்த மாதம் தாவே கிட்ட வாங்கினீங்க. அருமையான கேள்வி.
போன மாதம் திமுக கொடுக்க வேண்டிய டியூவை கொடுத்தாங்க. இவங்க கேட்ட இவங்க வந்து அவங்க வந்த உடனே எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் 18 சீட்டு 3 முறை வச்சுருந்தோம். 3 ராஜ்யசபா தேர்தல் நினச்சி 18 எவ்வளோ, அதில் ஒரு தடவை 17 வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ 18 முதல்ல 3 18 எவ்வளோங்க? 3 10 30 பழைய கடன்லாம் வாங்கிட்டீங்க. கடன் இல்லை, நாங்கள் அவங்களுக்கு வாக்களித்தது 3 10 30 37 54 இடம் 53 இடம் வச்சுக்கோங்க. 34 இடம் நாங்கள் ஒரு சீட்டு வாங்கியிருக்கோம். மீதி இடங்க அவங்களுக்கு தாங்க கொடுத்துருக்கோம், நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ அவங்க அதில் எப்படி ராஜ்யசபா கூடுதலாக வாங்கினாங்க, 4 ராஜ்யசபா வாங்கினாங்க. அதையெல்லாம் கண்ணுக்கு இந்த விமர்சகர்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு சீட்டு காங்கிரஸ்க்கு வந்தது மட்டும், அது மட்டும் இல்லை, வெறும் 5 இடத்த வச்சு எங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு யாருக்காக கொடுத்தா அங்கே போய் கேட்கணும், எங்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க, நாங்கள் வாங்குற இடத்துல இருக்காங்க. இதில் எதுக்கு போறாம? கொடுத்தது அழுக்க இருப்பான், சுற்றமும் சூழவும் கெடுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தவங்களுக்கு கொடுக்கற தடுக்கிறாங்க இல்லையா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கற கெடுக்கிறாங்க பாருங்க, அவர்கள் சுற்றமும் அழிஞ்சு போயிடும், சூழவும் அழிஞ்சு போயிடும். கூட்டணியாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல சார், நான் சொல்கிறவங்கள சொல்கிறேன். பல பேர் விமர்சிக்கிறாங்க, அங்கே ஒரு எம்பி சீட் வாங்கிட்டாங்க, இங்கே தெருவில் போகிறவங்களுக்கு எம்பி சீட் கொடுப்பாங்களா சார்? ஏதாவது ஆதாரம் இல்லாமல் கொடுப்பாங்களா? எல்லாருக்கும் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி 6 சீட்லேருந்து 5 ஆக்குனாங்களா இல்லையா? முஸ்லீம் லீக்கை வந்து 3லேருந்து 2 ஆக்குனாங்க இல்லையா? காங்கிரஸுக்கு 25 28 கொடுத்தாங்க. அது சுமைன்னு சொல்ல ஏன் கொடுக்கணும்? அவங்களால நமக்கு ஆதாயம்லாம் ஏன் கொடுக்கணும்? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொன்னால் அதை இறக்கும்போது இறக்கணும், சந்தோஷம் படணும். இவ்வளோ நாளாக நம்ம ஒரு அடிமையாக தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம், இறக்கிட்டாங்க. அப்போ இறக்கும்போது என்ன செய்யணும்? அவங்க சந்தோஷப்படணும், சுமை நம்மளை விட்டு போச்சுன்னு சொல்லணும். அதான் பொதுவாக சொல்கிறேன் நான். அதனால் யாராக இருந்தாலும் சரி, அதாவது கொடுப்பது அழுக்கறுப்பான் மட்டுமல்ல, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இன்றைக்கு இந்த அரசு வந்து விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு, ஐஏஎம்க்கு கொடுத்துருக்கு, காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கு. அதனால அவங்க கெட்டு போக போகிறது. கூட்டணி மந்திரி சபையெல்லாம் அமையவே அமையாது, தமிழ்நாட்டுக்கு ஒத்தே வராதுங்கிறீங்க. ஒத்து போய் நல்லா போயிட்டு இருக்கு பாருங்க. நல்லா போயிட்டு இருக்குன்னு யார் சொன்னது? பிரச்சனை இல்லையே. என்ன நீங்க தான் 3 மாசம் கெடு வச்சிருக்கீங்க. 3 மாசம் நாங்க கெடு என்ன சொல்லியிருக்கோம்? நாங்க தெளிவா அதை பார்க்கலையா? நீங்க 6 மாசம் சொன்னோம், அப்புறம் 3 ஆக்கிட்டீங்க. இப்போ என்னன்னா எப்படி போகுது விமர்சனம் கூட பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? நாங்க ஆட்சி கலைப்பை பத்தி நாங்க பேசல, கலையும்ங்கிற வார்த்தையை நாங்க பயன்படுத்தல, எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்ப தெளிவா தானே சொல்லியிருக்கோம். அதையே திருச்சி பேசுகின்ற வேலைகளை இந்த ஊடகங்கள் செய்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியல. அதுக்கு அழகா தங்கம் தென்னரசனை அழகா ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. ஒண்ணு. அடுத்து 2வது, இந்த நாக்கில் எலும்பு இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ சௌரியமாக இருக்குது பார்த்தீங்களா? அண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி வளைச்சி பேசினார், எப்படியெல்லாம் பேசினார். உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்காக பாடுபட்ட யாருக்காவது, தமிழ்நாட்டு நலனுக்காக அக்கறை கொண்டு செயல்பட்டவர்கள் யாருக்காவது, அண்ணன் மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கெல்லாம் எம்பி சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, ராஜ்யசபா உண்மையிலேயே வரவேற்றிருக்கலாம். பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன நலன் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் ஒரு புரோக்கர் வேலை பார்த்ததுக்கு கமிஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இல்லை ஆமாங்க, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே விசில் சத்தம் கேட்குதுன்னு பேசினவர் பிரவீன் சக்கரவர்த்தி. நீங்கள் இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்களையே வந்து நீங்கள் வந்து தாவேகாக்கு ஆதரவாக வேலை பார்த்தோம்னு பல நிகழ்வுகளில் ஊடகங்களில் காங்கிரஸ்காரங்களே பதிவிட்டது இதே இடத்துல இருந்து கேட்டிருக்கேனே நான். ஆமாம், நாங்கள் அங்கே வேலை பார்த்தோம்னு சொல்லியிருக்காங்களே, இது என்ன பொழப்பு? அப்போ இதெல்லாம் தவறாக இருக்குது, இப்படிலாம் பண்ணியிருக்க தேவையில்ல. உங்களுக்கு ஒரு வேலை விருப்பம் இல்லைன்னா முன்கூட்டியே வெளியே போயிருக்கலாம்ல, உங்களை யாருங்க கட்டாயப்படுத்துனதுன்னு தானே கேட்குறமே, வேற எதுவும் நாங்கள் சொல்லலை. இப்படிலாம் சொன்னீங்களே, எப்படி இருக்க வச்சது நீங்கள் தானே. அது வந்து கூட்டணியின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை, இது களையக்கூடாதுன்னு இருந்த அக்கறை, அவ்வளோதானே. நாங்கள் யாருமே உங்களுடைய ராகுல் அவர்களை முதலமைச்சர்னு இந்திய கூட்டணியில் சொல்லாத பொழுது வரிஞ்சு கட்டி சொன்னதுக்கெல்லாம் வருத்தப்படுற மாதிரில பண்ணிட்டீங்க. நீங்கள் பிரச்சாரத்துக்கே வரலையே, 2 நாள் வந்தார், நீங்க எங்க கூட மேடை ஏறலையே, அப்படின்னு உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் அல்லவா? நீங்க திருச்சிக்கு வந்தீங்க, பிடிச்சிங்க, தென் மாவட்டங்கள்ல போனீங்க, ஆனா நீங்க அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நீங்க கொண்டு வந்து காட்டு. யூ டிட் நாட் டெலிவர் யுவர் இன்ட்ரெஸ்ட். நீங்க இந்த கூட்டணி நல்லா இருக்கணும்னு நீங்க வேலை பார்க்கல. இது பொதுவாகவே ராகுல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் தான். எந்த மாநிலத்திலையும் தன்னுடைய கூட்டணி வெற்றி பெற்றுடக்கூடாதுங்கிறதுக்காக போற இடங்கள்லாம் கெடுத்து விட்டு வர்ற வழக்கம் அவருக்கு உண்டு. சரி, இது நம்ம டாபிக் மாறி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம அதுக்குள்ள நம்ம நகர வேண்டாம். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, 30 நாட்கள் தாவே காட்சி என்ன நடக்கிறதுனா, ஒரு பெரிய வரலாறு படைக்கின்ற ஒரு ஆட்சி நடக்கிறது. அப்படிதான். ஆமாம், ஊடகத்தையே சந்திக்காத ஒரு முதலமைச்சர். சந்திக்கணும்ல, மக்கள் பிரச்சனைகள் என்னன்னு ஊடகம் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும், அல்லது குறைந்தபட்சம் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அட்ரஸ் பண்ணணும். நீ என்னமோ பண்ணிக்க, நாட்டில் எனக்கு வெளியே என்ன நடந்தால் எனக்கு என்ன,
நான் வரும்போது என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் பேசிட்டு நான் கிளம்பிடுவேன் உள்ள. மீண்டும் இதுக்கு யார் காரணம்னா மோடி அவர்கள் சொல்கிற மாதிரி நேரு தான் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இந்த நாடு சீரழிஞ்சதுக்கு அப்படிங்கிற மாதிரி மீண்டும் எங்களுடைய தலைவர் அவர்களையோ இல்லை எங்களுடைய கட்சியோ பண்ணிட்டு போனதுதான் சொன்னால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ப்ராக்ரெசிவாக ஃபியூச்சரை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? சொன்ன கமிட்மெண்ட் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? எதையுமே செய்யலை. ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை மட்டும்தான் எங்களுடைய திட்டங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரீங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் நேற்று நடந்த சிங்கப்பெண் திட்டம். என்ன சொல்கிறீங்க? முதல் முறையாக இந்தியாவிலேயே ட்ரோன் சார் 2 வருஷம் முன்னாடி நாங்கள் அறிவித்த திட்டம் சார், நாங்கள் செஞ்சுக்கிட்டு செயல்பாட்டில் இருக்கிற திட்டம் சார். டெல்லியில் ஆல்ரெடி ட்ரோன்ஸ் அறிமுகப்படுத்திட்டுருச்சு. நீங்கள் ஹைதராபாத்தில் ஆல்ரெடி ட்ரோன் 3ஆவதாக அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் இருக்குது. சதர்ன் ரயில்வே ஃபோர்ஸஸில் விமன் சைடில். நீங்கள் 4வது 5வது இடத்துலையே தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நீங்கள் இந்த நெஞ்சில் கேமரா வச்சுருக்கிறதெல்லாம் 2 வருஷம் முன்னாடியே இந்த பிங்க் பேட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ என்ன ஒன்றே ஒன்று நடந்துச்சுன்னா ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி யூனிஃபார்ம் மாற்றிருக்கீங்க. நீங்கள் அந்த ஜீப்புக்கு ஸ்டிக்கரை மாற்றிருக்கீங்க. வேற என்ன புதுசாக அதில் நடந்திருக்கு? உங்கள் பிங்க் பெட்ரோல் அம்மா பெட்ரோல் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. நாங்கள் அதுக்கு பெருசாக கிளைம் பண்ணிக்கவே இல்லையா? நாங்கள் பெருசாக சிங்கப்பெண் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லலையா சார்? ஒரு திட்டம் இருக்கிறத திட்டமாக அப்படியே அதை கொண்டு போனோம். நீங்கள் இதுக்கு எப்படி ஒரு நீங்கள் ஒரு அரசு நிகழ்ச்சியில் சினிமா பாட்டு பாடுகின்ற நிகழ்வு நடந்ததே இல்லையா அதுக்கு முன்னாடி? ஐயா சினிமா பாட்டு நீங்க என்ன விஜய் பாட்டு நீங்க இந்த மாதிரி பாட்டா? இல்ல இதே மாதிரி காவல்துறை பேண்ட் வாத்தியங்களை சினிமா வாத்தியங்களை ஜெயலலிதா காலத்துல வாசிச்சிருக்காங்க, கருணாநிதி காலத்துல வாசிச்சிருக்காங்க. கலைஞர் ஐயா காலத்துல வாசிச்ச இல்லீங்க கிடையாதுங்க. எங்கன்னு சொல்லுங்க நீங்க. நீங்க எங்க காவல்துறை பேண்ட் நீங்க சொல்லுங்க கிடையாது. மேபி கலைஞர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அம்மையார் ஆட்சி காலத்துல சினிமால இருந்து வந்த தலைவர்களுக்கு அப்படி இருந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கலைஞரை அதெல்லாம் அனுபவிச்சது கிடையாது. நீங்க எந்த காலத்திலும் திமுக கிடையாது. கிடையவே கிடையாது. அது மீண்டும் சொல்லுகிறேன். குத்தமா? ஏன் சரி டப்பாங்குத்து கூட பாடுங்களேன். அதுல என்ன இருக்கு? நீங்க என்ன பாட்டு வேணாலும் பாடலாம். நீங்க விஜயோட பாட்டுகள் எவ்வளவோ இருக்குது. எல்லாத்தையுமே தான் பாடட்டும். அதுல என்ன இருக்கு? ஒரு அரசு நிகழ்ச்சிக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குங்க. அது நடக்குதா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் டீவியேஷன்ஸு. நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து எப்படி நடத்தணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. நீங்கள் நம்மளுடைய செக்ரட்டரியேட்டை நீங்கள் கட்சி அலுவலகம் மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்க. நீங்கள் வந்து கூட்டணியில் சேர்த்துறது அங்கே தான் கொடுக்குறீங்க, உறுப்பினர் அட்டை கொடுக்குறது அங்கே கொடுக்குறீங்க. அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு எம்எல்ஏக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் எல்லாம் அங்கே இருக்குது. பொதுவாக எப்படி நடக்கும்னா அங்கே வந்து நீங்கள் நியூட்ரலாக பிஹேவ் பண்ணணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி. ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்றதுக்கு முன்னாடி செக்ரட்டரியேட்டில் தான் வச்சு சேகர் பாபு அடிக்கடி பார்ப்பார். பார்த்தது வேறு, கட்சியில் சேர்த்தோம் அறிவிக்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சேர்ப்பது எங்கன்னா எங்களுக்கு அறிவாலயத்தில் தான் இருக்கும். செக்ரட்டரியேட்டில் இருந்து நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்ட வரலாறு எங்களுக்கு இல்லை. ஆனால் இவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க. அப்போ ஒரு செக்ரட்டரியேட்டை கட்சி அலுவலகம் மாதிரி நடத்துறது. நீங்கள் இந்த 1 மாத அளவில் நான் சொல்கிறேன், நீங்கள் திட்டங்கள் அறிவித்ததுக்கெல்லாம் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கலாம். யூ ஆர் அட் லிபர்ட்டி. ஏன்னா ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு 3 விஷயத்தை நான் தெளிவாக கேட்குறேன். நான் நிறைய போதைப் பொருட்கள் புழங்குச்சுன்னு சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் எவ்வளோ போதைப் பொருட்கள் நீங்கள் கைப்பற்றி இந்த மாநிலத்தை சேஃப் பண்ணியிருக்கீங்கிற பட்டியல் உங்கள்கிட்ட இருக்கா? சேஃப்கார்ட் பண்ணிட்டோம், இவ்வளவு நடவடிக்கைகள் அங்கே எடுத்துட்டோம். மேட்டர் ஆஃப் டேஸ் சார். அது வந்து ஒரு புறையோடி போன ஒரு விஷயம். நீங்களே சொல்லியிருக்கிறீங்க குஜராத் முந்திரா போர்ட்டு அது இது சார். அதெல்லாம் அங்கே போகணும் சார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சிங்கிள் சிஸ்டம் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் டிஜிபியை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா டிஜிபி ஐஜிஸ் மீட்டிங் நடத்த போறாரு. ஐஜிஸ் என்ன பண்ண போறாங்க, எஸ்பிஸ் மீட்டிங் நடத்தினாங்கன்னா இதெல்லாம் ஜூம்லேயே நடத்தி அன்னைக்கு சாயந்தரமே மைக்கில் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கூப்பிட்டு சொல்லி இருக்கிற ரீஜனில் இருக்கிற ரெய்டு நடத்தி கண்ட்ரோல் எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் மேட்டர் ஆஃப் 48 hours டு இம்ப்ளிமெண்ட். இஃப் இட் வாஸ் மேட்டர் ஆஃப் 48 hours அது இவ்வளவு பிரச்சனையா போன ஆட்சி காலத்திலேயே இருந்தது. அதை தான் நான் கேட்கிறேன். அப்படி இருந்திருந்தா நீங்க நேரம் பிடிச்சிருக்கணும்னு கேட்க வரேன். நல்ல கேள்வி. இல்ல இருந்ததுன்னா அப்படின்னா ஹைபோதெட்டிக்கலா சொல்லுங்க. இருந்தது அப்படின்னு உங்க கூட்டணி கட்சியோட பிரேமலதா அவர்கள் உங்க முன்னிலையில சொன்னாங்க. இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற விஷயம். பட் இட் இஸ் அண்டர் கண்ட்ரோலாங்கறதா கேள்வி. அததானே நீங்க பெருசா பேசுனீங்க. அததானே நீங்க பெருசா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனீங்க. வன்கொடுமைகள் பட்டியல் இன்னைக்கு தாவேக்காவினர் தான் அதிகம் ஈடுபடுறாங்க. போலீஸ் கையை உடைச்சது போலீஸ் தாவேக்காக்காரங்க தான் ஈடுபட்டு இருக்காங்க. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரை போய் ஸ்டேஷன்ல மிரட்டுறது தாவேக்காக்காரங்க தான் ஈடுபட்டு இருக்காங்க. அரசு ஆஸ்பத்திரியில் போய் மிரட்டினது தாவேக்காக்காரங்க தான் செஞ்சிருக்காங்க. குவாரியில போய் மிரட்டினது தாவேக்காக்காரங்க தான் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து அராஜக ஆட்சியை அரங்கேற்றி இருக்காங்கன்னு சொல்லணும். நீங்க வேற எப்படி நீங்க சொல்லுவீங்க? நீங்க ஒரு கோயிலுக்கு போகின்ற ஒரு அமைச்சர் நம்ம கட்சிக்காரங்களெல்லாம் எல்லா கோயிலையும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாருங்க. ஏங்க
அதற்குன்னு துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்ப கட்சிக்காரங்க யாரு வேணாலும் எதை வேணாலும் செய்யலான்னு நீங்க ஓபன் ஹேண்ட் கொடுத்திருக்கிறது எந்த விதத்துல முறை? கேப்போ இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் உண்டா திரு ஜவஹர் அலி? இப்படி நிறைய மைல் ஸ்டோன்ஸ் திரு இதயத்துல்லா சொன்னது போல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விமர்சனங்களும் ஒரு மாசத்துல மேலோங்கி இருக்கு, நிறைய மாற்றம், ஒரு பெரிய ப்ராமிஸ், ஒரு பெரிய ஹோப் அப்படின்னு கொடுத்து வந்த ஆட்சியில இது சவால்கள் நிறைஞ்சிருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? சார் என்னையா சார் கேக்குறீங்க? ஜவஹர் அலி சார் உங்களை தான். ஓகே, அதாவது இப்போ நம்ம தமிழ்மாறனுடைய கதறல் அதிகமா இருக்கிறது காரணம் திமுகவினுடைய கதறல் மாதிரி தான் அவருடைய கதறல் தான் இங்க அதிகமா நான் கேட்டேன். காரணம் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா ஒரு அரசியல் சக்தியே இல்ல அப்படின்ட்டு திமுகவும் சொன்னாங்க, அண்ணா திமுகவும் சொன்னாங்க. ஆனா என்ன ரிசல்ட் என்னன்னு பார்த்தா இந்த ஜாதி மதம் பண அரசியல் எல்லாம் உடைச்சு எடுத்துட்டு ஒரு புதிய சக்தி மக்கள் விரும்பி ஆட்சிக்கு வச்சுட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தன விஜய் தலைமையிலான ஒரு மாபெரும் ஒரு ஆட்சி வந்தது, சமூக நீதி ஆட்சியாக இருந்தது. ஆனா இதை எதிர்கட்சிகளால தாங்கவே முடியல. என்ன சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் ஒரு முதலமைச்சரா, இந்த சின்ன பையனெல்லாம் அமைச்சரா, இவங்க எல்லாம் எப்படி ஆட்சி செய்ய போறாங்க பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பதவியேற்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாடின கையோட 3வது இடத்துக்கு பாடின கையோட ஐயோ எப்படி தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடாம 3வது இடத்துக்கு பாடலான்னு ஒரு முதல் பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க, ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆக்சுவலா கடந்த காலங்கள்ல ஸ்டாலின் ஆட்சியில பங்கு கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் தான் சரி எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அதுல திமுக முன்னெடுத்து கொண்டு போனாங்க, அண்ணா திமுகவும் முன்னெடுத்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா அது ஏற்கனவே ஸ்டாலின் நடத்திய 2 ஃபங்க்ஷன்ல தமிழ் தாய் வாழ்த்து 3வது படிச்சு, அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் நடத்திய ஃபங்க்ஷன் இல்ல 2 கேஸ்லயுமே கவர்னர் ஆபீஸ் 3 திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டார். கவர்னர் நடத்திய ஃபங்க்ஷன் ரெண்டுமே அந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி. லெட்ஸ் பீ வெரி ஃபேர் டு போத். சட்டமன்றத்துல ஆமா 2 நடத்துனா அதனால தமிழ் தாய் வாழ்த்து 3வது தவறு என்பதை ராஜ்பவன் சொல்லிருக்காரு. கூட்டத்தொடர் ஆரம்பிச்சது பிரச்சனை ஆரம்பிச்சது இல்ல, ஆளுநர் மாளிகையில நீங்க அந்த கண்டிஷன் வச்சாங்க இல்ல, சட்டமன்றத்துல தமிழ் தாய் வாழ்த்து வந்தே மாதரம் பாடுனதா எனக்கு நினைவில்லை. நீங்க பாருங்க, சட்டமன்றம் எம்எல்ஏக்கள் பதவியேற்புக்கு கூடித்து அதுக்கப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த செஷன்ல வந்தே மாதரம் பாடப்படல. மேபி பட்ஜெட் செஷன்ல கவர்னர் வரும்போது ஆளுநர் வரும்போது என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். பட் இப்ப வரைக்கும் நடந்த செஷன்ல சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த பிரச்சனை இருந்துச்சு. மேபி வரலாம். இது 18ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். பட் இன் கவர்னர்ஸ் ஆப்சன்ஸ் நடந்த லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டால இல்ல. நேத்திக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுனாங்க. நீங்க அதாவது இவர்கள் ஆட்சி நடந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுவாங்க. ஆனா அப்புறம் அவர் முதல் கையெழுத்து போட்டார். அதுல என்ன 3 திட்டங்கள், 200 யூனிட் ஃப்ரீ, சிங்கப்பெண் திட்டம், பயிர்க்கடன் ரத்து, அதுக்கப்புறம் தொடர்ந்து அம்மா உணவகத்தை புதுப்பிக்கணும், அரசு ஊழியர்களுக்கு 2%, இது 717 மதுக்கடைகளை மூடணும், பதவி பல திட்டங்களை அறிவிச்ச கையோட இவர்களை என்ன ஆச்சுன்னா, ஆகா இந்த இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆகா பார்த்தா இவங்க தம்பிங்கன்னா இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கிறாங்களே, ஆட்சி அதிகாரத்தை கண்டினியூ பண்ணிடுவாங்களோ, மக்களுடைய அடுத்து நம்ம டெபாசிட் கூட வாங்க முடியாத சூழ்நிலையை உருவாயிடுமேன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க, பிரதமரை போய் சந்திக்க போன முதலமைச்சர் சந்திக்க போனேன்னா ஏன் ஒரு 4 கோரிக்கை வச்சாரு. மீனவர் பிரச்சனை, டிஃபென்ஸ் காரிடர், தமிழ் தாய் வாழ்த்துக்கு மேகதாது பிரச்சனை. ஏன் 4 கோரிக்கை மட்டும் வைக்கிறாரு? 40 கோரிக்கை வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவாருன்னு ஒரு கேள்வி ஒரு இதுக்கு எழுப்பினாங்க. நான் இங்க 40 கோரிக்கை வச்சு ஒரு கோரிக்கை கூட நீங்க அதை இது பண்ணல. அதாவது அதற்கான தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல. ஆனா இவர் முக்கியமான 4 கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கைகளை மக்கள் பிரதமர்கிட்ட மையப்படுத்தினாரு. அப்ப வச்ச ஏன் மந்திரி சபையை கூட்டல அப்படின்னு கேட்டாங்க. மந்திரி சபையும் கூட்டினாரு. கூட்டினா 440 ஸ்கீம் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த கையிட 1 மணி நேரத்தில் எப்படி 440 ஸ்கீமை கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. 440 திட்டங்களை ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டு தான் அது அப்ரூவல் வாங்குறதுக்கான கூட்டம் ஒரு மணி நேரம் தான் அந்த மந்திரி சபை நடக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இப்ப சட்டம் ஒழுங்கு எடுத்துட்டாங்க. சார் நான் கேட்கிற, திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தா நாங்க பாடா படிச்சு சொன்னோமே சார்,
திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்கள் தெரு தெருக்கு போகுது, வீதி வீதிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னமே, கேட்டீங்களா? இப்போ சொல்றீங்க போதை மருந்து. இப்போ பேசுற தமிழ்மாறன், போதை மருந்து எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? போதை மருந்து விக்கிறதுக்கெல்லாம் பயந்து போய் அமைக்க வச்சுட்டான் சார். கடந்த காலத்துல திமுக காரன் தைரியமா வித்துக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அப்படி நிலைமை இல்ல. அது ஒண்ணு. இப்ப என்னன்னா, இன்னைக்கு அதுக்கு ஒரு குறை சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு விஷயத்துல எதிர்க்கட்சிகள் நிறைய கேள்வி கேட்கறாங்க. மற்ற நிர்வாக இனங்கள் எல்லாம் அது ஒரு ரோப்ஸ் ஆஃப் கவர்னன்ஸே படிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா சட்டம் ஒழுங்குல அந்த அவகாசம் கொடுக்க முடியாது. ஆனா உயிர்கள் சம்பந்தப்பட்டது, லா அண்ட் ஆர்டர் சம்பந்தப்பட்டது, அது நம்பிக்கைக்குரியதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அது மாற்று கருத்து இல்ல. சட்டம் ஒழுங்குல பிரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை தீவிரப்படுத்தணுங்கிறதுக்காண்டிதான் நேத்துக்கு அந்த திட்டத்தை, ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமா 354 கோடி ரூபாய் ஒதுக்கி 2500 புதிய பணியிடங்களை நியமிச்சு ட்ரோன் மூலம் நான் கேட்கிற நண்பர் சொன்னாரு, நாங்களே கொண்டு வந்தோம். நீங்க ட்ரோன் மூலம் எப்ப எங்க இது வரைக்கும் எந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க? அந்த ட்ரோன் பறந்ததெல்லாம் திமுக அமைச்சர்கள் வீட்டு வாசல்ல வேணா பறந்திருக்கலாம். குற்றங்கள் சார் நீங்கள் செயல்முறைப்படுத்தவே இல்லை. அவங்க முதல்ல தமிழகத்திலே முதல்ல ட்ரோன் மூலம் கொண்டு வரும், அது எல்லா வசதிகளும் உடையதா அப்படின்னு சொல்றாங்க. அதுல கூட நீங்க ஸ்டிக்கர் ஒட்டலான்னு பாக்குறீங்க. நான் கேட்கிறேன், திமுக ஆட்சி காலத்துல 2023 பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் 8523, 2024 பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்ல 11,117. அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் 6,928. அதே மாதிரி 2024 குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் 10,942. இப்போ இந்த ஒரு மாசத்துல குற்றச்சாட்டு இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம். ஒரு மாசத்துல நீங்கள் அங்கங்க நடக்குது, நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் திமுக ஆட்சியில் நடந்தது தெரியுமா? தினம் பத்திரிகை திறந்தா 10 நிகழ்வுகள், கொலை, கொள்ளை, பெண் கற்பழிப்பு அப்படின்னு, அது போன்ற இல்ல இப்பயும் நடக்குது. ஆனா உங்க ஆட்சியில இதற்கான என்ன பண்ணீங்க? சரி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆக்கப்பூர்வமா நடக்குங்க. வழக்குகள் பதியப்பட்டு இன்றைக்கு உடனடியாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் போடுது. இதை திமுக முதல்ல செஞ்சாங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, கரண்ட் கட்டியா சார்? திமுக ஆட்சி காலத்துல இல்லையா சார்? இல்லையே. நீங்க எதையாவது ஒரு குறை சொல்லுன்னு சொல்லாங்க சார். நீங்க இல்ல சார், ஜூன் மாசம் தான் கிரிட்டிக்கல் பீரியட். ஒரு வின் பவர்ல இருந்து கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய தருணமே நமக்கு பட் we managed it. இல்ல இந்த அளவு கட்சி இல்லவே இல்லையே. இந்த அளவுக்கு கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கு, இங்க மட்டும் இல்ல. பட் அதுக்கு இப்போ இல்ல சார், கெப்பாசிட்டியோ நிர்வாகமோ நீங்க செஞ்சு போனது. இந்த ஒரு 15 நாள்ல திடீர்னு ஒரு மின்சாரத்துறையில ஒரு புதிய பிரச்சனை உருவாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அது ஒரு லெகசி இஷ்யூவா தான இருக்க முடியும். கிடையாது. ப்ரொக்யூர்மென்ட்ல இவங்களுக்கு ஸ்கில் இல்ல, நெகோஷியேட் பண்ணி வாங்க தெரியல. அதே அரசு வாங்கி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. அதே அரசு இயந்திரம் இல்லையா? நீங்க அரசு இயந்திரம்னால ஸ்கில் டு தி ஸ்கில் ஃபார் தி மிலிட்டரி இஸ் மேண்டேட்டரி. கரெக்ட். நல்ல பாயிண்ட் வந்திருக்கீங்க. வாங்குறது பிரச்சனை இல்ல சார். சார் இங்க விநியோக பிரச்சனை இல்ல, வாங்குறது பிரச்சனை இல்ல. டெக்னிக்கல் ப்ராப்ளம். என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன பை டெக்னிக்கல் ப்ராப்ளம்? அங்கதான் ப்ராப்ளம் ஏற்படுது. நீங்க சாரி, இன்னொரு சாபோட்டேஜ் குற்றச்சாட்டு வரைக்கும் சாரி, இதெல்லாம் நாட் அக்செப்டட். இது நாட் அக்செப்டட். இது எங்க ஃபியூஸ புடுங்குனாங்கங்கற கதை அண்ணனுக்கு நான் சேர்த்து சொல்லிறேன். நேத்து அண்ணன் இருந்தாங்க அந்த பதிவுல. ஃபியூஸ் புடுங்கப்பட்டது எங்கனா எந்த காணா போச்சு? எப்படி சார் காணா போச்சு? அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் எல்லாம் இருந்த அத ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டாங்கல. ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சாமா? ஏன் அத புலம்பறாரு? எடுத்து பாத்துட்டாங்க, அதுல ஒண்ணு இல்லன்ட்டாங்களே. கிடைச்சிருச்சு. அதுல ஒண்ணு இல்லன்ட்டாங்களே. சார் நீங்க என்ன இல்லன்னு உங்களுக்கு அவங்க தான சொன்னாங்க, நாங்க சொல்லலையே. அதுல ஆதாரத்தை நம்ம இந்த 19ல போற போகல அள்ளி அரைச்சிட்டு போகாதீங்க. ஏன் எடுத்துட்டு போனாங்கன்னு திருப்பதி பாலாஜி ஜவஹர் அலி நீங்க நாங்க எடுத்துட்டு போகல. திமுக சாணல்ல. பட் நீங்க ஒரு மின்சார பிரச்சனை, மின்சாரம் போகும்போது இயல்பான கேள்வி அரசாங்கத்து மேல தானே வரும். சோ அது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் இல்லையா? அது ஒரு சம்மர் டைம்ல அது இன்னும் கவனமா இருக்க வேண்டியதுன்னு நீங்க பாக்கலையா சார்? அதுல மாற்று கருத்து இல்ல சார். ஆட்சிக்கு எதிரான கெட்ட பேர் வரணும்னா முதல்ல மின்சாரத்தை கட் பண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் பண்ணுவாங்கிறது தெரியும்.
அதுல திமுக தொழிற்சங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மின்வாரி இதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. இதை நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு சொல்லுங்க, ப்ரொக்யூர் பண்ற கெபாசிட்டி இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ்ட பேசி வாங்க உங்களால முடியலன்னு சொல்லுங்க, உங்களை நம்பி பவர் கொடுக்கலன்னு சொல்லுங்க. அது எப்படி ஒரு 15 நாள் அப்படியே தலைகீழா மாறுமா? ஏன் என்ன தப்பு இருக்கு? நீங்க பேசி வாங்கிருக்கலாமே. இது என்ன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வச்சிருக்கீங்க நீங்க, அருண்ராஜ் ஐஏஎஸ் இருக்காரு, நீங்க சிடி நிர்மல்குமார் இருக்காரு, ஏன் ஏற்கனவே இருக்க ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாம் கேட்டா சொல்லி தந்துட்டு போறாங்க. கேட்டிருக்க மாட்டாங்களா? யாராவது கேட்கலங்கற இல்ல, இவ்வளவு பவர் கட் வர வேண்டிய அவசியம் இல்ல. இட் இஸ் அப்சல்யூட் ஆளுமை திறன்ல குறைபாடு. அரசுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்க முடியுமா? உறுதியாக ஏன் கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு நிர்வாக முடிவு மாற்றப்பட்டிருக்கணும். பல விஷயம் அப்படியே பெக்வித் பண்ணி வருது சார். நான் என்ன கேக்குறேன்னா, சட்டியில இருந்தா தானே அகப்பையில கொடுக்க முடியும். வர்ற கரண்ட் நீங்க நிறுத்த முடியாது. நீங்க வேணும்னா நீங்க ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம், வாங்கி நீங்க டிஸ்ட்ரிபியூட் தான் பண்றீங்க, ரைட்டா? ப்ரொக்யூர்மென்ட்ல உங்களுக்கு வந்திருந்தா நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறீங்க. நீங்க ப்ரொக்யூர் பண்ணல. சுருக்கமான பதில் தான் சொல்லுங்க சார். மின் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இல்லை, மின் சேட்டைகள் தான் இங்க இருக்கு. சேட்டைகள் வந்து ஏற்கனவே இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க முந்தின ஆளுங்க. இதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. யார் பண்றாங்க? இவரு ப்ரூஃப் கொடுக்கணும். இவரு ப்ரூஃப் கொடுக்கணும். பேசுறதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். ஒரு மாசம் நான் என்ன கேக்குறேன், என்ன நான் பதில் பேசல. நான் என்ன சொல்ல வரேன், பால் கமிஷன் ஒண்ணு தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆருடைய அதிகாரிகள்ட்ட இருந்து இதை வந்து அறிக்கையை வாங்கி அரசுக்கு எதிராக விட்டாங்க இல்லையா? இதெல்லாம் அங்கங்கே அதிகாரிகள் செய்ய ஒரு மாசம் தான் இருக்கும். மின் பற்றாக்குறை இல்லை, மின் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற மின்சாரத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது கீழே உள்ள அதிகாரிகளுடைய வேலை. அதை செஞ்சா எல்லாமே சரியா வந்துரும். டாக்டர் சுமந்த், உங்களுடைய முதற்கட்ட கருத்தை 2 பகுதியா பிரிக்கணும்னு நினைக்கிறேன். கீப் இட் ஷார்ட் இன் தி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். ஐ வில் ஸ்டார்ட் தி செகண்ட் செக்மெண்ட் ரைட் வித் யூ. இந்த கவர்மெண்ட்டுடைய ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்லிடுங்க. லெட்ஸ் ஹேவ் a detailed discussion with you right after the break. ஹிட்ஸ் நான் பார்க்கிறது பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு, ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. அதனால வந்து இது அப்படியே தமிழ்நாடே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அனுபவம் குறைவு, சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அது வந்து ஆணவத்தில் நடக்கும் தவறுகளை விட அறியாமையில் நடக்கும் தவறுகள் பரவாயில்லை. இவர்கள் கற்றுக்கொள்கிறார்களா, இந்த தவறுகளை தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். பட் ஏதோ வந்து அப்படியே எல்லாம் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மின்சாரமே இல்லாம மக்கள் வந்து எஸ், மின்சாரத்தில் சில இடங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, பல இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது, அது அவர்கள் சரி செய்ய வேண்டும். பட் அதை தாண்டி அப்படியே வந்து கவர்னன்ஸே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, நாங்க எங்களை தேர்ந்தெடுக்கல மக்கள், அதனாலதான் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்வது முற்றிலும் ஒரு தவறான ஒரு அவங்க வாதம். we had the grip over governance, இவங்களுக்கு இல்லைங்கறாங்க. அதான் grip எல்லாம் தெரியுது. இப்போ ஒவ்வொருத்தரையும் 20%ங்கறாங்க, 30%ங்கறாங்க. 20,000 கோடி கனிம இது கொள்ளையிலேயே போயிருக்கு, அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம்னு அறப்போர் இயக்கம் சொல்லுது. என்னங்க அது? சோ அந்த grip தான், அதுதான் அந்த பிரச்சனையே. அந்த grip தான். இந்த grip over governanceல ஆயிரக்கணக்கான கோடி. அதுக்கு இப்ப எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து பதில் நல்ல ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே தவிர, இந்த குற்றச்சாட்டுகள் யார் வைக்கிறாங்க? அதிமுக வைக்குதா, தாவேகா வைக்குதுன்னா நீங்க அதை கண்டுக்காம விட்டுடுங்க. இதை வைப்பது பல்வேறு அமைப்பு, பொது அமைப்பு சேர்ந்தவங்க. இப்போ இந்த பொறியாளர் ஒரு கண்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் 30% கேட்டுட்டு இருந்தாங்க, 20% வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இல்லைங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த கண்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு டீடைல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கிட்டு இருந்தாங்க, அது வந்து இப்ப கேட்கறதே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு அப்ப நீங்க அவங்க மேல கேஸ போடணும். நீங்க ஏன் இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டு வச்சீங்க அப்படிங்கறது நீங்க கேட்கணும். டாக்டர் சுமந்த், I will continue with you. இந்த பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம கற்பனை கூட செய்யாத விஷயங்கள்லாம் திரைமறைவில் நடந்திருக்கு, ஒன்றா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை வந்து ஒரு நியூபின்னு சொல்கிறோம், புதிய கட்சின்னு சொல்கிறோம், பெரிய பெரிய கட்சிகள், பெரிய பெரிய பேர்கள் சேர்ந்து நிறைய முயற்சிகள் செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் லாபகமாக கையாண்டு இன்னைக்கு பல கரகண்ட கட்சிகள் திணற அளவுக்கு பொலிட்டிக்கல் சேலஞ்சஸை கையாண்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆர் வே தே ஜஸ்ட் லக்கி? இல்லை, ஐ திங்க் இட்ஸ் அ காம்பினேஷன். லக்கே இல்லாமல் வெறும் ஸ்கில்ல மட்டும் கையாண்டிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்.
அதே சமயம் ஒண்ணுமே செய்யல எல்லாமே லக்குன்னு சொல்றதும் நியாயமா இருக்காது. ஸோ தே ஹவ் பீன் லக்கி. இதுல இந்த இரண்டு பெரிய கட்சிகள் பர்டிகுலரா அதிமுகல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு பலர் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான தலைமை இருக்கிறது. அதெல்லாம் இவங்களுக்கு அட்வான்டேஜ். அதே சமயம் திமுக தரப்பிலிருந்தும் ஒரு பெரிய அதிருப்தி இல்லை என்றால் கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொருத்தரா விட்டுட்டு போனது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. சோ அடிப்படையா தே ஹவ் பீன் லக்கி. பட் நான் ஐ எம் கமிங் பேக் டு த கவர்னன்ஸ் இஷ்யூஸ். சில விஷயங்கள் நம்ம நிச்சயமா பாராட்ட வேண்டியது. ஒன்று, அந்த MMDA CMDAல அவங்க பண்ண ஆன்லைன் மூலமாகவே நீங்க அப்ரூவல் வாங்கிக்கலாம். அது அப்கோர்ஸ் இது முற்றிலும் இது ஒரு புரட்சிகரமான திட்டம்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடியே அரசாங்கங்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் பெருமளவுல பயன் மக்களுக்கு அளிக்கவில்லை. சோ இந்த முறை இது அளிக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதை தாண்டி சில அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு சிறந்த அதிகாரிகளை சில கீ பொசிஷன்ஸ்க்கு போட்டிருக்காங்க. பர்டிகுலரா சீஃப் செக்ரட்டரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அவருக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு. ஆனாலும் அவரை 3 மாசம் இருக்கு, ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும். பட் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதது ஒரு மிக நல்ல, ஏன்னா அவர் ஒரு திறமையான அதிகாரியாக கருதப்படுவார். காவல்துறையில சில அப்பாயின்மெண்ட்ஸ் நல்ல அப்பாயின்மெண்ட், சில அப்பாயின்மெண்ட் அப்கோர்ஸ் நமக்கு ஏற்கனவே சர்ச்சைக்குரிய அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கு. ஆனால் நான் பார்க்கிற டைரக்ஷன் ஒரு இந்த குவாரிகள் இதை ஆக்டிவிட்டிஸை ஸ்டாப் பண்ணுது. உடனே ஆரம்பிச்சுட்டாங்க, ஐயோ டபுள் ஆயிடுச்சு, எம்சாண்ட் விலை 3 பங்கு ஆயிடுச்சு, 4 பங்கு ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வந்திருக்கு. அதாவது மக்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க, எங்களை மணல் கொள்ளை அடிக்க விட்டாதான் மக்கள் சும்மா இருப்பாங்கிற மாதிரி மிரட்டி பார்க்கிறது. அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது நிச்சயமா வரவேற்கத்தக்கது. அப்புறம் they have also filed allowed the prosecution. அது KN நேரு ஆக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி ஆக இருக்கட்டும், மற்றும் பல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த ப்ராசிக்யூஷன் அலோவ் பண்ணது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம் ஹரி, கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலம் இதை எப்படியாவது நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆரே பதிவு செய்யாமல் அதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? அவங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க அவங்கள அலோவ் பண்றதுல ஏன் எவ்வளவு அதிமுக அமைச்சர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுத்தாங்க, கவர்னர் மேல பழிய போட்டுட்டு. அது கவர்னர் கொடுத்த கேசி வீரமணி ஒரு சதி கோட்பாடு தான். பட் இயல்பா எழுங்கிறதுனால கேட்கிறேன். இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னு பல காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட வெளிப்பாடாவும் இருக்கலாமா? இல்லைங்க, இப்போ முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது குற்றச்சாட்டு. அவர் எப்போ ஊழல் செய்ததாக அந்த குற்றச்சாட்டு? அதிமுக அரசில் அமைச்சராக இருக்கும்போது தானே. திமுகவை போய் சேருகிறார். ஒரே மாதத்தில், தேர்தலுக்கு முன்பு ஒரே மாதத்திற்குள் அந்த கேஸ் ஒண்ணு இல்லாம நீர்க்கப்படுகிறது, நீர்த்து போகப்படுகிறது. அப்ப இதெல்லாம் வெளியே கொண்டு வரும்போது நிச்சயமாக, அண்ட் ஒன் மோர் திங், இதுவரை அது தொடர்ந்து நீடிக்குமான்னு தெரியாது. இதுவரை மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக நான் பார்க்கிறது, மீடியாக்கள், சில மீடியாக்கள் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மக்கள் பிரச்சனைகளை பத்தி முன்வைத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 5 வருஷமா வெறும் ஜால்ரா அடித்த மீடியாக்கள் அரசுக்கு இப்போ கொஞ்ச நாளா அட்லீஸ்ட் சில விஷயங்களில் வாய் திறந்து பேசுறாங்க. அது ஒரு மிக வரவேற்கத்தக்க ஒன்று. அது தொடருமான்னு தெரியாது, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் 2 பேரெல்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரை இது நடந்தது ஒரு மிக பிக் 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 பாசிட்டிவ். உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஹரி, அதிமுகவுடைய முந்தைய அரசு பேரை இழந்ததற்கு மிகப்பெரிய காரணம் மீடியா தான். மீடியா தொடர்ந்து அவர்கள் மீது விமர்சனம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வெறும் ஒரு ப்ராபகண்டா யூனிட் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ திருப்பியும் அது மாறி இருக்கிறது வரவேற்கத்தக்க. ஓகே, திரு ஜவஹர் அலி, இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் மூவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தூய சக்தின்னு சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு பிஜேபி என்னெல்லாம் செய்யுங்கிற குற்றச்சாட்டு வருமோ, மற்ற கட்சிகள்லாம் லெகசி பார்ட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம் செஞ்சுருக்கோ அதே பிளே புக்கை இவங்க கையில் எடுக்கிறாங்கிற விமர்சனம் இருக்குல்ல. இப்போ அதிமுகலேருந்து ஆட்கள் ஆதரவை பெறுவது, அதில் ஒரு தரப்பை மீட் பண்ணுவது, ராஜினாமா செய்ய வைப்பது, அவர் ஏற்கனவே சொன்னது போல தலைமைச் செயலக வளாகத்திலேயே பொலிட்டிக்கல் மூவ்ஸை செய்தது, இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாற்றாங்கிற கேள்வி இருக்குல்ல.
சார், அதாவது அதிமுக வந்து இப்போ இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை போய் முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி போய் சந்திச்சாரு. அவரு அதிமுக எம்எல்ஏக்களை மட்டும் சந்திச்சாரா? சீமான சந்திச்சாரு, அன்புமணியை சந்திச்சாரு, எல்லா தலைவர்களையும் சந்திச்சாரு. எடப்பாடி பழனிசாமி தவிர அரசியல் நாகரிகம், அதுல என்ன தவறு? ஆமா, பழனிசாமி அவர்கள் எடப்பாடியார கேட்டாங்க, அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல சந்திக்கிறதுக்கு. இததான் அமைச்சர் சொன்னார். முதல்ல அவரை சந்தித்திருந்தா ஒருவேளை கொடுத்திருப்பாரா இருக்கும். நீங்க சி.வி. சண்முகத்தையும் வேலுமணியும் ரெபல்ஸையும் சந்தித்த பிறகு கேட்டா அது சரியா இருக்குமா? இல்ல முதலே கேட்கப்பட்டதா? அப்படி இல்ல சார். அதுக்கு முன்னாடி சார் யாருக்குமே பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா யாருக்குமே ஒரு கோபம் இருக்கதான் செய்யும். என்னடா பெரும்பான்மை மக்கள் ஆதரவோட நம்ம ஆட்சி அமையனோடு மக்கள் விரும்பும் போது இவர் குறுக்கு வழியில திமுக அதிமுக ஆட்சி அமைச்சு நான் தான் முதலமைச்சர் என்று எடப்பாடியார் முடிவெடுக்கும் போது அந்த கோபம் இயற்கையா வர்றதுல நியாயம் தானே சார்? அப்ப கூட போய் சந்திக்கணும் அப்படின்னு கேட்கும் போது அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன இருக்கு? திருமாவளவன் கூட முதலமைச்சர் ஆகக்கூடாது, நான் தான் முதலமைச்சர், திருமாவளவனுக்கு கீழே நான் இருக்கணுமா என்று கேட்டவர் தான் எடப்பாடியாரு. அதெல்லாம் நியாயம்டா. இப்போ தலைமைச் செயலகத்துக்கு திமுக ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல தான் கட்சிக்காரங்க போயிட்டே இருப்பாங்க. அது வழக்கமான ஒன்று. அதுல இருந்து இது இல்ல சார், தலைமைச் செயலகத்துக்கு கட்சிக்காரங்கள்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து நிர்வாகிகள்ல இருந்து போவாங்க. பட் ஒரு பொலிட்டிக்கல் மூவ இன்னொரு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா கீழ்தளத்துல செஞ்சு மேல்தளத்துல போய் கட்சியில சேர்றாங்க. கார்டு அந்த சந்திப்புக்கு பிறகு வருது அப்படிங்கும் போது அதுதான் வித்தியாசமா விமர்சிக்கப்பட்டது. அதுல என்ன ஹரிசார் தவறு இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தலைமையை விரும்பல, நாங்க பொதுக்குழு இல்ல சார், அந்த அவங்க நடவடிக்கை இல்ல சார் பிரச்சனை. இப்போ அது கட்சி அலுவலகத்துல செய்ய வேண்டியதை தலைமைச் செயலகத்துல செய்யறாங்களே, இது நிர்வாகத்துக்கான இடம். கட்சி அலுவலகத்துல செஞ்சா பிரச்சனை இல்ல. அவங்க வந்து ராஜினாமா பண்ணும்போது சபாநாயகரை சந்திச்சு ராஜினாமா பண்ணாங்க. மரியாதை நிமித்தமாக அங்க இருக்கக்கூடிய சில அமைச்சர்களை சந்திச்சாங்க. ஆனா அன்றைக்கு ஈவினிங் எங்க போய் கட்சியில போய் சேர்ந்து அந்த கார்டு வாங்கினாங்கடா, பனையூர் தாவேக்கா அலுவலகத்துல தான் போய் வாங்கினாங்க. ஓகே, அதுதான் இது சார். அவங்க என்ன இல்ல சார், அதெல்லாமே கேள்விக்குள்ளாது இல்ல. அவங்க வந்து அதிமுகவுடைய தொண்டர்களுடைய உழைப்பால அதிமுக பொதுச் செயலாளர் கொடுத்த சீட்டால வென்று நான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வந்தவங்க ஒரே ஒரு மாசத்துல தேர்தலை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது என்ன மாற்றம்? பிஜேபி என்ன வெஸ்ட் பெங்கால்ல செய்தோ அதுதானே இங்க செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி வரும்ல. பிஜேபியில அதெல்லாம் செய்யறாங்க பாருங்க. டிஎம்சில இருந்து ஒரு குழு போய் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கும் அந்த பிளே புக்கும் இந்த பிளே புக்கும் என்ன வித்தியாசம்? அந்த சட்டமன்ற உறுப்பினர் உரிமை சார்ந்த விஷயம். அதுல நீங்க ஏன் பண்ணீங்கன்னா மக்கள் அவங்க விரும்பினா மீண்டும் தேர்ந்தெடுக்க போறாங்க. தோக்கணும்னா இல்ல, மக்கள் விரும்பினாங்கன்னா எப்படி அவங்க ஏதாவது கருத்து கேட்பு வச்சாங்களா? இல்ல ரெஃபரண்டம் நடத்தினாங்களா? அவங்க விரும்பி இருக்கிறாங்க. அவங்க குற்றச்சாட்டு சார், அவங்க குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அதிமுகவை வழிநடத்த தெரியாதவர், வழிநடத்த முடியாதவர், தாங்கிற அகங்காரம், தான் வச்சதான் சட்டங்கிறது இவர் தலைமையில இருக்கிறத விட நான் ராஜினாமா பண்ணிடுறேன்னு போறாங்க. ஏன் கடந்த காலத்துல திமுக இல்ல சார், அது ஒரு கட்சி பிரச்சனை. ஆனா பொதுமக்கள்கிட்ட நீங்க போய் என்ன சொல்லிருக்கீங்க? 5 வருஷம் உங்களுக்காக நான் உழைக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டைலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டவங்க தானே இவங்க. அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. கடந்த தொகுதிகளில் போடல சார். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மக்கள் அதிமுக தானே ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி ஒரு புதிய தமிழகம் கட்சி சேர்ந்த ராமசாமிக்கு அந்த மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. நீங்க அவரை எலெக்ஷன் நிக்க வைக்கலையா? எல்லாரும் செஞ்சதுதானே, மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. குட் பாயிண்ட். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் தான் அது மாதிரி அவங்க ஸ்விட்ச் ஓவர் ஆனது. இல்ல இது கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கே இப்படி போறதுனா ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கிறதுனா இத குதிரை பேரமா தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஒண்ணு. இன்னொன்னு இவர் சொன்னார், ஒரு ஃபிராக்ஷன் வந்து போய் இவங்க வந்து விஜய் அவர்களோட பேசி விஜய் அவர்கள் சந்திச்ச ஃபிராக்ஷன் மேல ஆனா நீங்க பேசிட்டே இருக்கீங்க, பதில் சொல்லிடுறேன். சொன்னது கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது நீங்க நல்லா கவனிங்க. வேலுமணி, தங்கமணி, நீங்க இருக்கக்கூடிய சம்பத், நீங்க இவங்க எல்லாருமே இவர்கள் மீதான வழக்குகள் ஆளுநரிடத்தில் ஃபைல் பெண்டிங் இருக்கா இல்லையா? நீங்க என்ன பண்ணீங்க? அதுல ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம இருந்துகிட்டு இருக்கு, பெண்டிங் இருக்கு, அரசு முடிவு எடுக்கணும். நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த பயம் இருக்கக்கூடிய உடனடியா ஓடி போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது மேல பயம் இருக்கு. அப்படிதான் இந்த நோக்கம் நடந்துச்சே ஒழிய
இவருக்கு சொல்ற மாதிரி இந்த கட்டுக்கதைகளான இந்த அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி ஃபார்ம் என்ன சார் கதை, என்ன நடக்கும் இங்க? இல்ல, அப்படியே மாத்தி அப்படியெல்லாம் வந்து சொல்லல. இருக்கிறதுக்கான உங்க files எல்லாம் இவங்க பல பேர் போடுவாங்கங்கறதுனால தான் நீங்க அண்ணா திமுகவோட கூட்டணி அவசியம் இல்லையா? நீங்க எங்களுக்கான வழக்குகளை நீங்க சந்திக்க தயாரா தானே இருக்கோம். நீங்க போடத்தான் போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மறுக்க போறது இல்ல. சட்ட ரீதியா சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நாங்க நிறுத்தி வைக்கலையே. அடுத்தது டாக்டர் சுமந்த் டாக்டர் சுமந்த் சார் அவங்களுடைய பிரையாரிட்டி ஊழல் ஒழிப்புல ஜவஹர்லி சார் நம்ம எஸ் ஜவஹர்லி சார் என்ன சொல்ல வந்தீங்க? சுருக்கமா முடிச்சிருங்க. நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி கலையுங்கிறாரு. ஏன் சொல்றாருன்னா, கலையுங்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தல. 3 மாசம்ங்கற கணக்கு இல்ல அதாவது பார்ப்போம் 3 மாசம் கூட தாங்காதாட்டு இருக்கேங்கிற வார்த்தையை தான் சொன்னாரு. இல்ல 3 மாசம் என்ன காரணம்? எப்படி தாங்காது? ஏன் மக்களுடைய புரட்சி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூட்டணி கட்சிகள்லாம் அதிருப்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையா? இப்படியே தொடர்ந்து சொன்னா அங்கங்க போராட்டம் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. நான் என்ன சொல்ல, ஈபி கரண்ட் கட்டல சென்னையில எத்தனை இடத்துல பிரச்சனை காலத்துல போராட்டம் நடக்கலையா? ஏன் நடக்காம போயிடுமா? எல்லாத்துக்குமான வாய்ப்பு இருக்கீங்க. ஒரு உதாரணம் சுமந்த் சாருக்கு நான் சேர்த்தே சொல்றேன். நானு சார் இது வரைக்கும் எவ்வளவு குவாரி சார் நீங்க மூடி இருக்கீங்க? பிராக்டிகலா வருவோம் சார். நான் கேக்குறேன், இந்த சிஸ்டம்ல ஹார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஓட தான் நீங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். நீங்க நிறுத்தி வச்சுட்டு ஹார்ட்டை வெளியே எடுத்து வச்சு நான் சர்ஜரி பண்ணிட்டு திரும்ப ஹார்ட்டை மாட்டிக்குவேன்னு சொல்லக்கூடாது. அரசியலும் அனுபவமும் அரசியந்திரம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபார் an appreciation நான் சொல்றேன், நீங்க you could have taken a longer process 3 to 6 months நீங்க டைம் எடுத்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுங்க, தப்பு இருக்கிற இடத்துல எடுங்க, அதெல்லாம் யாரும் வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல. பட் அப்ரப்டா நீங்க இப்படி கிரைண்டிங் ஹால்ட் பண்ணி இன்னைக்கு 25% ஹைக் ஆயிருக்குன்னா நீங்க கேட்கிற கமிஷன்னால தான் இந்த 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு சுமந்த் சார்? டாக்டர் சுமந்த் ஒரு நிமிஷம் ஹரி, இப்ப இந்த 2 விஷயம் அதுல இருக்கு. ஒண்ணு வந்து இந்த குவாரிகள் மூடப்பட்டன, எதனால் மூடப்பட்டன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 கோடி கூடுதலாக கனிம வளங்கள் சூறையாடப்பட்டன, above the approved quota. அதற்கு அந்த நிறுவனத்தின் மீது 1000 கோடியோ என்னமோ பெனல்டி போட்டத 13 கோடியோ என்னமோ குறைக்கிறார். இத்தகைய விஷயங்கள் எல்லாம் முந்தைய அரசுக்கு தெரியாம நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் எங்கேயோ ஒரு ஓரத்துல போச்சுங்கிற மாதிரி கிடையாது. சோ இதெல்லாம் இது வந்து இப்ப வெளியே வரல, முந்தைய அரசு காலத்திலே வெளியே வந்தது. இப்பதான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இது உங்களுக்கு தெரியாதா? அறப்போர் இயக்கம் கொண்டு வந்து வெளியே டாக்குமெண்டோட எடுத்து போட்டாங்களா இல்லையா? என்ன பண்ணீங்க? இல்ல அது எல்லாமே பொய்யா? சிபிஐ என்கொயரி வேணும் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலுக்குன்னு போட்டாங்க, அதுவும் பொய்யா? ஏன் நீதிமன்றம் சிபிஐ உத்தரவு ஆர்டர் பண்ணியிருக்காங்க? என்னங்க எல்லாத்தையும் வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தா அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நார்மலைஸ் ஆகி இருந்தது, அத வந்து நார்மலைஸ் ஆகி இருந்தது ஏத்துப்பீங்களா இல்லையா? இல்ல நான் கிளியரா சொல்றேன். நானு இன்ஃபேக்ட் இந்த குவாரி இஷ்யூஸ்லயே நான் சொல்றேன். நானு அவர் சொல்றாருல்ல இப்படியா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறுத்துறது is not the solution, stopping it to the whole is not a solution. Yes, we can have different views on it. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்தது உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? இவர் சொன்னார்ல கன்செஷன் கொடுத்தாங்க சார், கன்செஷன் எங்க கவர்மெண்ட்ல ஜீரோ. நான் கேட்க வர்றது வேற. கன்செஷன் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் கூட தான் வந்து அரசுல பண வருவாய் காட்டாதவர்களுக்கு VDIS ஸ்கீம் ஒன்று கொடுக்குறோம். எதுக்கு? ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிட்டு திரும்ப அவங்க பிசினஸ் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. கடந்த காலங்களில் ஒரு சிலதெல்லாம் வந்து எதுக்கு வாலண்டரி அது மாதிரி வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் ஒரு சிலர் ஆர்டர் வாங்கி இருந்தாங்க. ஒரு கன்செஷனா இத ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக. இதெல்லாம் வந்து ஒரு சில ப்ரொசீஜரல், இதெல்லாம் அலௌட் பை த கவர்மெண்ட் தான். சட்டத்துக்கு புறம்பாக எந்த நடவடிக்கையும் செய்யல. நீங்க அதை வேணாம்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம் அதை நீங்க உடனே கரப்ஷன் சார்ஜ் பண்ணிடுவீங்களா? டாக்டர் இவங்க வந்து ஜீரோ கரப்ஷன் அரசு ஒன்றிய அரசு இருங்க பண வருவாயில VDIS ஸ்கீம் கொடுத்தது கன்செஷன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அரசு பணம் வாங்கிட்டு கொடுத்துச்சுன்னு சொல்லுவீங்களா நீங்க? சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். சென்னை உயர் நீதிமன்றம் just hold your thought நான் வரேன்.
ஜீரோ கரப்ஷன் இங்க ஏம்னு சொல்லியிருக்காங்க. அது நடைமுறையிலே எப்படி செயலாக்க போகுதுன்னு சொல்ல முடியும். அப்படித்தான் we had zero tolerance to corruption. we ran a corruption free government. உங்களால நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசுனீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா நிப்பாட்டிட்டாங்களா? நான் கேக்குற கேள்வி நோ. நீங்க ஃபால்ஸா கைட் பண்றீங்க பப்ளிக்க. நீங்க திரும்ப அந்த நரேட்டிவ்க்குள்ளே கொண்டு போறீங்க. நரேட்டிவே கேட்கல, உங்க பதில கேட்கணும். 10 ரூபாய் பாட்டில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடின முதலமைச்சர் இருக்காருல்ல, இன்னைக்கு நான் கேக்குறேன் அதை நிறுத்திட்டாங்களா? அந்த கேள்வி கேளுங்க. நீங்க ஒரு பொய்யான ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க. நீங்க 30% 20% கமிஷன்லாம் இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டேன்னு அன்னைக்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? நீங்க யூனியன் கவர்மெண்ட்ல போய் டிவிஎஸ்சி ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க வேண்டியதானே? இப்படி லஞ்சம் கேக்குறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு கொடுக்காம இன்னைக்கு நீங்க கான்ட்ராக்டரை கூப்பிட்டு மிரட்டறதுனால அவங்க எல்லாம் இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாங்க. நீங்க ஏன் இத நீங்க அப்பவே சொல்லல? இந்த ப்ரொசீஜர்ஸ் குள்ள போறீங்க, அதுல சில கிரே ஏரியாஸ் இருக்கு, நான் மறுக்கல. இவங்க ஜீரோ எங்க சைடுல தப்புன்னு இருந்தால் இருங்க, ஊழல் இல்லாத நிர்வாகத்தை நாங்களும் தெளிவா சொல்றோம். ஊழல் எங்க இருந்திருந்தாலும் கம்ப்ளைண்ட் வந்திருந்தா நடவடிக்கை எடுத்திருப்போம். கம்ப்ளைண்ட் வரல அப்படியே நடக்கலன்னு அர்த்தம். இப்ப கம்ப்ளைண்ட் நான் சொல்றேன், இப்ப ஊழலே இல்ல. நான் ரொம்ப பிராக்டிகலா சொல்றேன். நானு கிரே ஏரியாஸ் நீங்களுமே சொல்றீங்க, அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நான் கிரே ஏரியாஸ் நான் சொல்றேன். நானு நீங்க குவாரிகளை மிரட்டுறீங்க, அதுக்கு தான் கமிஷன் வாங்க தான் நிறுத்துறீங்கன்னு நான் சொல்றேன். இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அடுத்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க லிக்கர் கம்பெனி எல்லாம் நீங்க மிரட்டிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க நான் இது கேட்கறேன், நீங்க ரேட் ஏத்துனீங்க. 90 ரூபாய் ஒரு கேஸுக்கு ஹேண்ட்லிங் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. 40 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த காஸ்ட் இதுல எடுக்கிறோம்னு சொல்லி சொல்றீங்க. கிடையாது. அப்படினா 100 ரூபாய்க்கு வித்த பொருள் 110 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப 120 ரூபாய் வாங்க போறாங்க. என்ன மாறி இருக்கு? எதுவுமே மாறல. டாக்டர் சுமன், பிராக்டிகலா இருக்கிற ப்ராப்ளம் இதெல்லாம். நீதிமன்றத்தின் உத்தரவு அடிப்படையில் அவங்க குவாரி விஷயம் இன்னைக்கு மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் செட்டிங் அசைட் தி ஜியாலஜி கம் மைனிங் டிபார்ட்மெண்ட் ரெடியூசிங் தி பெனல்டி அதை வந்து அப்ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க, நேத்து நடந்த விஷயம் இது. அதுல பல விஷயங்கள் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது என்ன போய் அவரை பார்க்க சொல்லுங்க. நீதிமன்றம் சொல்லிதான் நாங்க எல்லாம் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு 13 கோடி பெனல்டி போட்டதை 1 கோடி 99 லட்சம் குறைச்சிட்டு அவர் பண்ணாரு பாருங்க. பரவாயில்ல, நீங்க ஏமாத்திட்டீங்க அரசாங்கத்துக்கு, பரவாயில்ல எக்ஸ்டெண்ட் பண்றோம் லீஸ, குவாரி லீஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் அரசுக்கு தெரியாமல் நடந்ததுன்னு யாராவது ஒரு முட்டாள் கூட நினைக்க முடியுமா? அது ஓகே, ரொம்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல எவ்வளவு வருஷம் முன்னாடி அரப்போர் டாக்குமெண்டோட போட்டாங்க. அந்த 7,55,600 ரூபாய் 25 கம்பெனி ஒரே அமௌண்ட் கோட் பண்ணிருக்காங்க. அதுல 370 கோடி ரூபாய் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறதுன்னு போட்டாங்க இல்லையா? டாக்குமெண்ட் போட்டாங்க இல்லையா? பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க இல்லையா? அரசாங்கம் தெரியாதா? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? பேசி முடிச்சார். பதில் சொல்லுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? பதில் சொல்றேன் சார். உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சுன்னா கோர்ட்ல போடுங்க. சட்ட ரீதியா சந்திக்க நாங்க தயாரா தான் இருக்கோம். நாங்க ஓடி ஒளியலையே. நாங்க காம்ப்ரமைஸ் பேசலையே. பல இடங்கள்ல கோர்ட்டுகள் வழங்கிய தீர்ப்பு, குமாரசாமி தீர்ப்பு முதற்கொண்டு பார்த்திருக்கோம். எல்லா இடங்கள்லயும் சரியா இருந்திருக்கு அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டை நான் வாங்கி படிச்சுட்டு நான் சொல்றேன். ரெண்டாவது, கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இல்ல ஆமா சார், எல்லாமே ரைட்னு சொல்ல முடியுமா என்ன? ஜிஆர்எஸ் தனக்கு வேணுங்கிற மாதிரி பல இடங்கள்ல சொல்றாங்க. I'm not commenting on the judgment. I'm not commenting on the judgment. பட் ஆனா சொன்னது எல்லாம் ரைட்டா அப்படிங்கறது we will have to verify. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வரேன். நான் the point is very simpleங்க. கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில பவர்ஸ் இருக்குங்க, ஒரு சில கன்செஷன்ஸ் கொடுக்க வேண்டி வருது. பெனால்டி வைவர் பண்றதுனா அதெல்லாம் பாலிசி டிசிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். நீங்க இப்படி ஒவ்வொன்னு क्वेश्चन பண்ணுனீங்கன்னா நீங்க பேங்க்ஸ் தள்ளுபடி பண்ண எத்தனை லட்சம் கோடி ரூபாயை நிர்மலா சீதாராமன் அம்மையார் மேல நம்ம வழக்கு சொல்லலாமா? நீங்க அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்காங்களா ஒன்றிய அரசு? அவர்னா அமித்ஷா தள்ளுபடி வேற ரத்து வேற, அது உங்களுக்கு தெரியும். அத தான் சொல்றேன் நானு. there are gray areas. நீங்க இத ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. தெரியுதா? இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு தலைப்பு அதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு டாஸ்மாக் பர்ச்சேஸ்
பீருக்கு 40 ரூபா, ஹார்ட்டுக்கு 90 ரூபான்னு கட்சி நிதி போனது மொத்தம் வருஷம் இல்ல, அது பொய்யான தகவல். பொய்யான தகவல். கட்சி நிதியில வெளிப்படையா சொல்லிருக்காரு. ஏங்க, ஒரு என்ன நீங்க அமைச்சர் மேல கேஸ் போட்டீங்களா? ஒரு நாள் பேசுனீங்க. இன்னைக்கு பேசுங்க. இல்லைங்க. You are ஏங்க, துணை நீங்க அது ஏத்துனதுனால கடையில வாங்குற அந்த 10 ரூபாய் கட்டாங்களா? நல்லது இல்லை. நான் வந்து இவ்வளவு நேரம் அவர் இல்ல, பேசும்போது கட்சி நிதி வாங்கிட்டாங்க ரெண்டாவது பார் சொல்றீங்க. அதுக்கு டாலரேட் பண்ணி பாருங்க. இல்ல தொணா போயிருக்கீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்களுக்கு தெரியாது, இப்ப தெரிய வரும்போது நான் பேச முடியும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு என்ன சொல்லிட்டு அவங்க நாங்க எங்களுக்கு என்ன கூட்டல அமாண்டா கொடுத்தாங்க, என்ன ஏதாவது இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, மாதம் எப்படி வேணாலும் பேசுவாரு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். மாதம் வசூலிக்கப்படும். ஏன் பவர் அப்ப சுட்டி காட்டி நீங்க இருக்கணும். எவ்வளவு போய் சொன்னீங்க முதலமைச்சர் அவர்களே, பல சரியில்லை சொன்னீங்க. அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும். நான் சொல்லியிருக்கேன். தப்பு இல்லாததுனால இதே மன்றத்துல சொல்ல முடியல. இதே மன்றத்துல இதே 5வது வருஷம் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நிறைவு நாள்ல என்ன பாராட்டி பேசுறீங்க? எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்க? இன்னைக்கு எப்படி பேசுறீங்க? போறதுனா கம்முனு போங்க. புரியுதுங்களா? போய் குற்றச்சாட்டு இப்படி வாய் குடுத்து பேசுறது அதெல்லாம் நீங்க சொல்லி முடிச்சுக்கறீங்க. இது உங்க வயசுக்கு அழகு இல்ல. அதே மாதிரி டாஸ்மாக் கடையில் உள்ள மாத மாமூலு இதெல்லாம் போய் குற்றச்சாட்டு இருந்தா நடவடிக்கை எடுங்க. அவர் பாருங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். 67 கல்குவாரி சுமந்து சொல்லிட்டாரு. மொத்தம் 67 கல்குவாரி நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சட்டம் ஒழுங்கு விஷயம் பேசுறோம் இல்லையா, 8900 கொலைகள் அந்த ஆட்சி அன்னைக்கு நடந்தது. பாலியல் நியாயப்படுத்தி பேசுறேங்க. நான் என்ன நடந்துச்சு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்ல, இவ்வளவு தவறு நடந்துச்சு சொல்றீங்க. ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். சார், ஒரே ஒரு சென்டென்ஸ் சார். ஒரே விஷயம். இன்னொரு வருஷத்துக்கு ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு பாத்தீங்களா? ஒரே விஷயம். ஒண்ணுமே இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கடைசி நாள் சட்டப்பேரவையில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன பேசினார் சார்? சார், அவர் தலைவராக நான் பேசுறேன். நானே பல போராட்டங்கள் பண்ணியிருக்கேன். எப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பெல்லாம் தெரியாம போனது இப்ப தெரிஞ்சு போச்சா? அன்னைக்கு நான் புகழ்ந்து பேசுறது உண்மை. அதுல உள்ள தவறுகளை நான் சுட்டி காட்டினேன். எந்தெந்த அமைச்சர்கள் தவறு செஞ்சாங்க இதே இடத்துல நான் சொல்லியிருக்கேன் சார். எந்தெந்த காரியங்களை அவங்க செய்யல, சமூக நீதி விஷயத்துல என்ன செய்யல, 2.5% என்ன செய்யல, குரூப் 1 தேர்வு எல்லாமே நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி அமைச்சர்கள் சந்திக்க ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் பேசுறாங்க, என்ன பேசுறது. அதே மாதிரி அவர் சொன்னாரு, எங்க முதல்வர் தான் வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லி சொன்னாரு. எங்க பிரதமர் ஆகல. ஆனா எங்க ராகுல் காந்தி 2021 ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆக்கணும், அதற்காக உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுக்கிறாங்க. இந்த பேச்சு அரசியல்ல எல்லாம் உண்டு. இந்திரா காந்தி அரைக்கின்னு சொன்னது, இந்திரா காந்தி விதவை உங்களுக்கு மறுவாழ்வு தருன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது. சோனியா காந்தி அவர்களை கேவலமா பேசிட்டு 2004 வந்து இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் தலைமகளே வருக, இதெல்லாம் பேச்சு மாற்றம் இல்லையா? இதெல்லாம் யார் செஞ்சது? அதே மாதிரி 1980 வந்து 2 கட்சி கூட்டணியில் இருக்கும்போது ஆளுக்கு 130 இடம் இருந்தோம். அதுக்கு பிறகு எங்களை நீங்க திட்டிட்டு வெளியே போகலையா? அதன் பிறகு நாங்க 84 என்ன சொல்ல வர்றேன், நேற்று பேசுறது இன்னைக்கு பேசுறேன். எனக்கு வந்து தனி மனிதனை விட கட்சி முக்கியம், கட்சியை விட மக்கள் முக்கியம். மக்களுடைய கோரிக்கையில நான் பேசிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நேற்று நீங்க பேசுறது போல நேற்று ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு எல்லாம் தான் பேசு. அரசியல் உண்டு. ஆனா தகவல் வரும்போது தான் இதை சொல்ல முடியும். இந்த ஒரு மாசமா தாவேகா வந்த பிறகு என்னென்ன ஊழல் நடக்குது வெளியே விளக்கி சொல்லி. அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அந்த இது நடந்தது, அங்கே வந்து சோதனை நடந்தது. இப்போ என்ன ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போகலான்னு சொல்ல வந்திருக்கு. கோயிலில் ஆலயத்தில் காசு வாங்கினது வெளியே தெரிஞ்சு அதை ஒரு அமைச்சரை போய் பண்ணாரு திருச்செந்தூர். இன்னைக்கு எல்லா கோயில்களையும் ஆலயத்துக்கு வந்து இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது, அங்கே வந்து இந்த வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி பல்வேறு நல்ல காரணம் சொல்ல முடியும். திருச்செந்தூர்ல போனதுக்கு ஐயரையங்கார் பிரச்சனை இழுத்து விட்டீங்க பாருங்க. ஏங்க, நீங்க இதே 10 ரூபா தள்ளிட்டு போறவனா இருந்ததுன்னா அவன் பன்னாடம் காட்சி ஒரு 300 ரூபா வந்துச்சுன்னா ஒரு 150 ரூபா சாப்பாட்டு செலவு போ 150 ரூபா மிச்சம் பண்ணுவான். நீங்க அவனை வந்து வேலையை விட்டு நீக்கிறீங்க. இவருக்கு மட்டும் என்ன சார் தடை?
அவரை நீக்கி இருக்கணும்ல. அவர் இனிமே இல்ல வாழ்நாள் சார், முழுக்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரை இருக்கணும்ல. புரிய வைக்கிறாங்கன்னு திரு அனிதா ராதாகிருஷ்ணன், ரமேஷ் ஐயங்கார் அவரு பேசுறதுக்கெல்லாம் நாங்க யார் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் கேட்டா தெரியும் அங்க லோக்கல்ல என்ன ப்ராப்ளம் இருக்குங்கற தெரியும். இல்ல எப்படி அவர் லோக்கல்ல சேர்ந்த அமைச்சர்னா அந்த எந்த தீட்சிதர்கள் அவர் இங்க யாரு அவங்க மேல ப்ரோ அவங்க மேல எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்கலாம். முடிவுகள் நாங்க பேசுறதா இல்லையா? பாயிண்ட் டாக்டர் சுருக்குமா எல்லாருக்கும் 10 வினாடி. அமைச்சரே அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. எம்ப்ளாயியா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயியா இல்லாத ஆளை எப்படிங்க பணி நீக்கம் செய்ய முடியும், அதனால உள்ள வரக்கூடாதுன்னு ரூல் போட்டுறோம் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் இது வந்து இந்த பழைய பஞ்சாங்கத்தை வச்சே வந்து ஓட்டணும்னு பாக்குறாங்க மக்கள். ஓரளவுக்கு இப்போ ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, ஒரே ஒரு சென்டென்ஸ், ஒரே ஒரு சென்டென்ஸ். இந்த ஆன்டி கரப்ஷன் மென்டாலிட்டி இப்போ மக்கள்கிட்ட கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. மக்களே பத்தி கேக்குறாங்க. அது ஒரு தொடர்ந்து நிக்குதாங்கறத ஜவஹர்லி ஐம் ரிக்வெஸ்டிங் யூ. நேரம் எக்ஸீட் ஆயிடுச்சு, நீங்க கேக்குறதுனால கொடுக்கறேன். ரொம்ப சுருக்கமா 10 வினாடி. இல்ல எனக்கு ஒரு மணி நேரம் பேச கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல சார். இல்ல திமுக ஊழலே இந்த 5 வருஷம் செய்யலன்னு சிரிக்காம சொன்னார் பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப சொல்லுங்க. நீங்க அதிமுக செய்யவே இல்ல 5 வருஷத்துடைய ஜோக்கா இருக்கிறேன். என்ன 5 வருஷமா ஊழலே செய்யலன்னு சிரிக்காம சொன்னார் பாருங்க தமிழ் மாறன. நான் என்ன கேக்குறேன் சார், டாஸ்மார்க்ல இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாத ஆட்சி செய்யணுங்கிறதுதான் முதலமைச்சர். ரொம்ப சுருக்கமா சார், டைம் இல்ல. டாஸ்மார்க்ல 100 கோடி ரூபாய், நன்றி, 100 கோடி ரூபாய் ஊழல் அத வந்து அரசுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வருவாயை கூட்டிட்டு அத ஊழல்னு சொல்றது என்னங்க நியாயம்? நன்றி, வணக்கம். கருத்துக்கள் இருக்கு. ஒரு மாசத்துல நிறைய நடக்க போதும் நிறைய. திரு ஜவஹர்லி சார், நம்ம அடுத்த விவாதத்தில் விரிவா பேசுவோம். ஐ எம் வெரி சாரி டு கட் யூ ஷார்ட். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தனர்கள் அனைவருக்கும் வணக்கம்.